அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். வெள்ளி அருணா கொடி எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் ஹேண்ட் ப்ராசஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது மிஷின் ப்ராசஸ் போகும். இது 4 கால் ஸ்டார்டிங்கு 12 கால் வரைக்கும் இருக்குங்க. கற்றுக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் போடுறது 5 கால் கம்பி. இந்த மாதிரி தான் உங்களுடைய பேக்கிங் இருக்கும். இதுதான் முள்ளுன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நாங்கள் வந்து கம்பி போட போகிறோம். எத்தனை கால் வேணும், அது எடை என்னான்ட்டு அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. 5 கால் தான் 5 கம்பி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டில் அந்த மாதிரி மடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழாமல் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி சிக்கு விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நான் இப்போது 5 கால் கம்பி போட போகிறேன். இதில் பாருங்கள், நான் பிடிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் பிடிச்சிட்டு 5 சுற்று சுற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்கள், பார்த்துட்டு இந்த மாதிரி ஈஸியாக போடலாம். பின்னாடி இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா திருப்பிக்கோங்க. தெளிவாக பாருங்கள். இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், இதே மாதிரி போட்டுக்கோங்க. வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது இது போடலாம். இதுக்கு எடைக்கு எடை காசுங்க. இதோட எடை 300 கிராம் இருக்குது அப்படின்னா 300 ரூபா கிடைக்கும். நான் பண்ணியிருக்கிற மாதிரி திருப்பி போட்டிக்கிட்டு பாருங்கள், நல்லா டைட்டாக திருவிக்கோங்க. மேலே கொஞ்சமாக இருந்தால் போதும், கீழே கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். இது போடுறது தான் கொஞ்சம் மெயின் ப்ராசஸ். இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற சின்ன அதை ரவுண்ட் எடுத்து இந்த மாதிரி பூ மாதிரி விரிச்சிக்கோங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இது 5 காலுங்கிறதால 5 பூ மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூவாக விரிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் திருப்பி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக 5 பூவும் தனியாக வந்துடும். ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இதுக்கப்புறம் தான் நாங்கள் முள் யூஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் போடணும். அது 2 விதமாக இருக்குது. சன்ன முள் ஒன்று இருக்குது, மொத்தமாக இருக்குது. நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அது பாருங்கள், ஸ்டார்டிங்கில் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முள் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முள் உள்ளே விட்டு அந்த கம்பியை மேலே சுற்றி அந்த பூக்கு உள்ளே இழுத்து வெளியே எடுக்கணும். இவ்வளோ தாங்க இந்த ப்ராசஸ்ஸே. நான் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி தாங்க எடுத்திருக்கேன். பாருங்கள், உள்ளே விட்டு அந்த கொக்கியில் அந்த கம்பி மாட்டி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், 5 பூ. இதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டாக போடுறோம்ல, அதுக்குள்ளே விட்டு எடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி தான். எப்போ முதல்ல போடக்கூடாது, 2வது இதில் தான் போடணும். இங்கே பாருங்கள், 2வது இதில் தான் உள்ளே விட்டு கொக்கியில் மாட்டி வெளியே எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே வரும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு மெதுவாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ வந்து 2வதுல இதெல்லாம் போடணும், ஃபஸ்ட்லேருந்து போடக்கூடாது. 2வது வீடுன்னு சொல்லுவாங்க, அதில் தான் நீங்கள் போடணும். பாருங்கள், கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, சல்லுன்னு மேலே ஏற்றிட்டே போகணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் அது மிஷின் ப்ராசஸ் போகும். அது எப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாது. வீடியோவில் பாருங்கள், நான் 2வது இதில் தான் போடுறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் 2வது இதில் தான் போட்டுட்டு வரணும். பாருங்கள், அவங்களுக்கு மெதுவாக காமிக்கிறேன். பாருங்கள், மெதுவாக 2வது இதில் விட்டு கொக்கில மாட்டி வெளியே எடுக்கணும். ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். எண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் போட்டுகிட்டே போகணும். ஏன்னா கம்பிக்காரங்க வந்து கொஞ்சம் வந்து மெலிசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா லைக் பண்ணுவாங்க. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்க கம்பிக்காரங்க அவங்கள கொஞ்சம் சன்னமாக போட்டு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க. இந்த அளவு வந்து 2.5 முழம் தாங்க இருக்கும், ரொம்ப நீளமெல்லாம் இருக்காது. இது 2.5 முழம் தான் வரும். இப்போ நான் போட்டது 5 கால்து 2.25 முழம் வந்துச்சு. ரெகுலராக வந்து 5 கால், 6 கால், 7 கால், 8 கால், 9 கால் ரெகுலராக வருங்க. வீட்டில் ஒர்க் முடிச்சுட்டு சும்மா இருக்கும்போது இது ஒரு இன்கம் தாங்க எங்களுக்கு.
ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது நல்லா யூஸ் ஆகும். இது பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஸ்டார்டிங்கில் இருந்து போட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இது வச்சு தான் அவங்க வந்து மிஷினில் ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப லாங்காக இருக்குது எப்படி வைக்கிறதுன்னு அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக சுற்றி மடித்து வைக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது கம்பி தான், அது வெள்ளி கம்பி தான், அது ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கம்பி போடலாம். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், நான் 4 கம்பியெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Assalamu alaikum.